வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான இயற்கை மருந்து தாங்க, கருஞ்சீரகம். மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும் என்ற பழமொழி பலரும் கேட்டிருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த சிறிய கருப்பு விதை உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறது. தினமும் சிறிதளவு கருஞ்சீரகம் சாப்பிடுவதன் மூலம் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது, யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சரியான முறையில் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். கருஞ்சீரகம் என்பது நிஜல்லா சடைவா என்ற தாவரத்துடைய விதையாகும். தமிழ்ல இதை கருஞ்சீரக விதை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பிளாக் சீட்ஸ், பிளாக் குமின், நிஜல்லா சீட்ஸ். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் என்னன்னா தைமோகுவைனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இதுதான் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். இதுதான் மருத்துவ நன்மைகள் நிறைய கொண்டது. ஸோ இந்த கருஞ்சீரகத்துக்கு நன்மையை வழங்கக்கூடியதே இந்த தைமோகுவைனைன் தான். இதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். நன்மை 1, நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. இன்றைய காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் மிகவும் முக்கியமானது. கருஞ்சீரகம் வெள்ளை இரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. உடலை வைரஸ் மற்றும் பாக்டீரியா தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடிக்கடி சளி, இருமல் வருபவர்களுக்கு இந்த கருஞ்சீரகம் உதவியாக இருக்கும். தினசரி சிறிதளவுல எடுத்துக்கொண்டால் உடல்ல இருக்கக்கூடிய இயற்கை பாதுகாப்பு அமைப்பு வலுவடையும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். உங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சளி, காய்ச்சல் இது எல்லாமே உங்கள் உடம்புக்கு குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுகிறது. குளுக்கோஸ் மாற்றத்தை செயல்படுத்துறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் இந்த கருஞ்சீரகத்தை சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்துறதுக்கு மருத்துவர்களே பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் மருந்துக்கு மாற்றம் இல்லை, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய உடலில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்த 3வது நன்மை, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. இதய நோய் தற்போது அதிகமாகவே பரவி வருகிறது. கருஞ்சீரகம் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நல்ல கொழுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. இதனால இதயம் முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இதயத்தோடைய பாதுகாப்புக்கு கருஞ்சீரகம் ஒரு நல்ல உணவாகவும் சிறந்த உணவாகவும் கருதப்படுது. அடுத்து 4வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு கருஞ்சீரகத்தை நீங்க உங்களுடைய டயட்ல உணவுல சேர்த்துக்கலாம். இது பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். கொழுப்பு சேமிப்பை குறைக்கிறதுக்கு பயன்படும். வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படும். அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வேகமாவே எரிக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. அதனால கருஞ்சீரகத்தை நீங்க சரியான முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறைய ஆரம்பிக்கும். அடுத்த 5வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. வயிற்று பிரச்சனைகள் பலருக்கும் இருக்குது. கருஞ்சீரகம் அஜீரணத்தை குறைக்கிறதுக்கும் வாய்வு தொல்லையை குறைக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. உணவுக்கு பிறகு சிறிதளவு கருஞ்சீரகத்தை நீங்க எடுத்து சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே எளிதாக செரிமானம் ஆயிரும். அடுத்த 6வது நன்மை, கல்லீரலை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடல் உறுப்புகள்ல முக்கியமான உறுப்புங்க. கல்லீரல் நல்லா இயங்குனாதான் நம்ம நல்லா உயிரோடையே வாழ முடியும். கல்லீரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அங்க கழிவுகள் போய் தேங்கி நம்மளுக்கு நிறைய நோய்கள் நம்ம வேகமாவே இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. நச்சு பொருட்களுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்குது. கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது. ஸோ முழுக்க முழுக்க கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது.
அடுத்து 7வது நன்மை, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது முழங்கால் வலி, மூட்டு வலி, வீக்கம் போன்ற பிரச்சனைகள் அதிகமாவே வருகிறது. முக்கியமா 60 வயதை தாண்டிட்டா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கால் கைகள் வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த கருஞ்சீரகத்தை நீங்க பயன்படுத்த அந்த கருஞ்சீரகம் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி கொண்டது. ஸோ அந்த வலி வீக்கத்தை சரி பண்ணும் தன்மை கொண்டது. அலர்ஜி எதிர்ப்பு தன்மைகள் கொண்ட இந்த கருஞ்சீரகத்தை நீங்க ரெகுலரா எடுக்கும்போது உங்களுடைய மூட்டுகள் ஆரோக்கியமாக்கப்படும். 8வது நன்மை, சுவாச பாதையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. முக்கியமா சளி, இருமல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு கருஞ்சீரகத்தை பாரம்பரியமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உணவா கருதப்படுது. மூச்சு விடுதலை எளிமையாக்குறதுக்கு இந்த ஒரு உணவு உதவியா இருக்குது. ஸோ மூச்சு சார்ந்த உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கருஞ்சீரகத்தை எடுப்பது மிகவும் ஆரோக்கியமானது. அடுத்து 9வது நன்மை, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. கருஞ்சீரகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோல் செல்களை பாதுகாக்கிறது. முதுமை அறிகுறிகளை தாமதப்படுத்துது. ஸோ முதுமையை தாமதப்படுத்துது. நீங்க எப்பவுமே இளமையா இருக்கணும், இளமையான தோற்றத்தோடு இருக்கணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை நீங்க பயன்படுத்தலாம். தோல்ல இருக்க பொலிவை எப்பொழுதுமே அதிகரிக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, முடி வளர்ச்சிக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. முடி உதிர்தல் பிரச்சனை இப்ப அதிகமாவே இருக்குது. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அந்த முடி உதிர்தல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை நீங்க பயன்படுத்தலாம். இது முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கு உதவுது, பொடுகை குறைக்கிறதுக்கு உதவுது, முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு உதவுகிறது. அடுத்து 11வது நன்மை, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது. ஆண்களுக்கு தேவையான உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமா அவங்களுடைய ஸ்டாமினா பவரை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது. ஆண்களுக்கான ஆண்மை பவரை கொடுக்கறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. அடுத்து பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு கருஞ்சீரகம் பயன்படுது. பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் இரத்த ஆரோக்கியத்திற்கும் கருஞ்சீரகம் பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கருஞ்சீரகத்தை எப்படி சாப்பிட வேண்டும், சரியான முறையில் எடுத்துக்கிட்டாதான் அதனுடைய நன்மைகள் கிடைக்கும். அதை இப்போ பார்த்துடலாம். ஸோ அதை சரியான முறையில் எடுக்கிறதுக்கான மெத்தட் 1 என்னன்னா, காலையில் 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகத்தை நன்றாக மென்று சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். 2வது ஆப்ஷன் என்னன்னா, கருஞ்சீரகம் பொடி பண்ணி அதை நீங்க சாப்பிட்றது. கருஞ்சீரகத்தை நீங்க வெறுமனவே வடச்சட்டியில் போட்டு வறுத்து நீங்க அதை பவுடர் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நீங்க எடுக்கணும். பவுடரை 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் வெது வெதுப்பான சுடு தண்ணீரை எடுத்து அதில் நீங்க கலந்து, அடுத்த 3வது மெத்தட் என்னன்னா, தேன் சேர்த்து கருஞ்சீரகத்தை சாப்பிட்றது. இப்போ நம்ம ஏற்கனவே கருஞ்சீரகம் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகத்துடைய பவுடர் எடுத்து கொஞ்சோண்டு தேன் 1 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்து ரெண்டையும் கலந்து சாப்பிட்றது. இதெல்லாம் நிறைய பேர் இருமல், சளி விடாம இருமல் வரும், இருமிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் தேனும் இந்த கருஞ்சீரக பவுடரத்தையும் நல்லாத்தையும் குழப்பி நாக்கில் வச்சு நல்லா சப்பி சாப்பிட்டாவே இருமல், சளி எல்லாமே நின்றும், தொண்டை பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். ஸோ இந்த 3 மெத்தட் பார்த்துருக்கோம். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படி சாப்பிட வேண்டும்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் தாங்க எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1/2 டேபிள் போதும். வெறும் நீங்கள் ஜீரகமாக எடுக்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுக்குங்க. பவுடராக எடுக்கிறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தான், அதிகமாக சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாதுன்னா, கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவர்கள், சர்க்கரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள், இவங்க எல்லாமே உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. கருஞ்சீரகத்துக்கு கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னன்னா, தேன், வெந்நீர், எலுமிச்சை, பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், இது எல்லாமே கருஞ்சீரகத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். மக்கள் பொதுவாக செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, அதிக அளவில் சாப்பிட்றது. நல்லதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவில் சாப்பிட்றது. அதிக அளவில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம சொன்ன அளவுகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உடனே பலனை எதிர்பார்க்குறது. ஸோ இது சாப்பிட்ட உடனே பலன் வராது. நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது தான் பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வெறும் வயிற்றில் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஸோ இதெல்லாமே மக்கள் செய்யக்கூடிய தவிர இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க. நண்பர்களே, ஒரு சிறிய விதையா இருந்தாலும் கருஞ்சீரகம் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உணவு.
இது பலவிதமான நன்மைகளை கொண்டது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்போர்ட்